வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஃப்ரூட் ஸ்லஷஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஸ்லஷ் வந்து நார்மலாக இந்த காஃபி ஷாப்ஸ்லலாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஃப்ரூட் ஜூஸ் கடைங்களில் கூட இந்த மாதிரி ஸ்லஷ்ன்ட்டு ஸ்பெஷாலிட்டி ஃப்ரூட் ஜூஸ் கடைங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு மாதிரி ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது தேவையான பொருட்கள் நான் செய்முறை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மேங்கோ அண்ட் பப்பாயா ஸ்லஷ் தயார் பண்ண போகிறேன். பப்பாயா வந்து க்ளீனாக சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே தோலெல்லாம் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மாம்பழத்தை கூட நல்லா தோலெல்லாம் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சியில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கினாங்க. இந்த மாம்பழத்தை வந்து பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி இந்த மிக்சியில் நான் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பங்கன்பள்ளி மாம்பழம் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு. அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சீசனில் வந்து மேங்கோ எண்ட் ஆகுது. இந்த மாதிரி மேங்கோ வெரைட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த நீலம், பங்கன்பள்ளியெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பப்பாயா கூட அதே மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இந்த மிக்சியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணியை விடாமல் நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். இப்போ தண்ணியை விடாமல் நல்லா விழுதாக அரைச்சிட்டேன் பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து ரெகுலர் சுகர்னால் யூஸ் பண்ணலாம், டயட் சுகர்னால் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு. இல்லைன்னா தேன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். நான் ஒரு ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். மூடி போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுறேங்க. இது 5 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆனதும் எடுத்து நம்ம வந்து ஒரு ஃபோர்க்கோ இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா நம்ம தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது முழுசாக ஃப்ரீஸ் ஆகலை பாருங்க, அப்படியே நல்லா பல்பியாகவே இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ரூட் வந்து அவ்வளோ திக்காக இருக்காது, அவ்வளோ சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகாது. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் அது ஃப்ரீஸ் ஆகும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இது வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இதில். இப்போ நல்லா வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். என்னை ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் மை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இது வந்து இந்த ரெசிபி நீங்கள் ரெசிபின்னு நான் சொல்ல விரும்பல, டெக்னிக். இது டெக்னிக் பார்த்து நீங்கள் இது தயார் பண்ணணும். இந்த டெக்னிக் வந்து நான் டீட்டெயிலாக என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னு நீங்கள் என்ன ப்ளாகில் விசிட் பண்ணி இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்குது. ப்ளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ திருப்பியும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இது நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு நல்லா பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து மிக்சியில் சேர்த்து நம்ம திருப்பியும் அரைக்கிறப்போ அது நல்லா ஒரு மாதிரி கூழாகாமல் கிறிஸ்டலாக நல்லாயிருக்கும். அது குடிக்கிறப்ப நல்லா கரகரப்பாக இருக்கும் நம்மளுக்கு வாயில். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை நான் மிக்சியில் சேர்த்து நல்லா விழுத அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த ஜூஸ் வந்து தயாராகிடுச்சுங்க. இது நம்ம வந்து பரிமாற வேண்டியது தான். இது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் நம்ம தயார் பண்ணுறதுக்கு வீட்டில். அதுவே நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டோன்னா 100 rupees 200 rupees எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பப்பாயா ஜூஸ் அதே மாதிரி நான் தயார் பண்ண போகிறேன். பப்பாயா ஸ்லஷ்ஷுக்கு கூட பப்பாயா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து மிக்சியில் வந்து சர்க்கரை சேர்த்து இந்த பப்பாயாவை கூட நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி விழுத அரைச்சிக்க போகிறேன். இது நல்லா பப்பாயா பழுத்துருச்சு, நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்லஷ்ஷாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி தயார் பண்ணுறேன். பப்பாயாவை கூட அதே மாதிரி நல்லா விழுத அரைச்சிக்கினேன். அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆனதும் இந்த பப்பாயாவை அதே மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அதே மெத்தட் தான் நம்ம எப்படி நம்ம மாம்பழம் அண்டு பப்பாயா பண்ணமோ அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அந்த கிளிப் உங்களுக்கு நான் காமிக்கல, பட் இது ஃப்ரீஸ் ஆனது. நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஏற்கனவே. இந்த பப்பாயா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி திருப்பியும் மிக்சியில் சேர்த்து நல்லா விழுத அரைச்சி இது நான் வந்து பரிமாற போகிறேன். இந்த கோடை காலத்துக்கு வந்து அந்த மாதிரி ஜூஸ் நம்ம குடிக்கிறப்போ ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஜூஸ் குடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி சாப்பிட்றப்போ ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரெசிபி நான் சொல்ல விரும்பல, டெக்னிக் இது. இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா இது தயாராகும். தயார் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நான் என்னோட பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லா ரெசிபீஸுமே வந்து நான் யூடியூப் இங்கிலீஷில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பெரிய பெரிய டம்ளரில் வந்து நான் ஊற்றி இது நான் பரிமாறியிருக்கேன். சாதாரணமான ஒரு ஜூஸை வந்து 100 200ன்னு சொல்லி விற்கிறாங்க. நம்ம வீட்லேயே இதெல்லாம் தயார் பண்ணலாம், ஹெல்தி கூட. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்லஷ் ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.